Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூசுவலான வீடியோஸ் மாதிரி இல்லாம ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. வீடியோக்குள்ள போலாம். யூசுவலா மாதிரி எல்லா வீட்ல மாதிரி தான் மார்னிங் எழும்பி மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிக்கலாம். முடிச்சிட்டு அப்புறமா கிச்சன்ல போய் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வேலையா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சன் வந்து ரொம்பவே பிரைட்டா இருந்தது. என்ன சாப்பாடு செய்யலாம்னு யோசிச்சே மண்டை வெடிச்சிருங்க. இன்றைக்கி ஃபிஷ் இருந்தால் நோ டென்ஷன். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஃபிஷ் கறி அண்ட் ரசம் தான் வைக்க போகிறோம். இந்த ஃபிஷ் கறியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கறியோட வேலை முடிஞ்சுது. சைட் பை சைடு எப்போவுமே நம்ம அழுக்காகிற பாத்திரத்தை அப்பப்போ கழுவிட்டோன்னா அது ஒரு பெரிய வேலையாகவே இருக்காது. எப்போவுமே நம்ம யூஸ்வலாக எல்லா வீட்லேயுமே ரசம் வைப்போம். ஆனால் எல்லா வீட்டோட ரசமும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கணும்னு கிடையாது. ஒரு சின்ன ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட் ரசம் தான் இன்றைக்கி இப்போ நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து மிக்ஸி இல்லாமல் நம்ம சாதா இடிக்கல் அது எல்லா வீட்லையும் இருக்கும் மேக்ஸிமம். அதில் தான் ஈஸியாக நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து போட்டு மேஷ் பண்ணி ஒரு சிம்பிளான ரசம் பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம முழு நல்ல மிளகு எடுத்து ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா வந்து இடிச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இடிக்கும்போது இந்த நல்ல மிளகெல்லாம் வந்து இடிப்படாது, அப்படி முழுசாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து இதை இடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பூண்டாக ஆட் பண்ணி இதில் எவ்வளோ பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. பூண்டும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த நல்ல மிளகோட கொஞ்சம் சின்ன ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் இதில் வீடியோவில் காட்ட மிஸ் பண்ணிட்டேன். சின்ன ஜீரகம் நல்ல மிளகு இது எல்லாமே இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ரொம்பவே முக்கியமானது ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். எவ்வளோ அதிகமாக உங்கள் சாப்பாட்டில் சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையாட்டு பச்சை மிளகு நல்ல மிளகும் ஆட் பண்ணியிருக்கனால காரம் வந்து உங்கள் தேவைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகோட அளவு கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். இதில் கருவேப்பிலை போட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகணும்னு கிடையாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியும் மட்டும் மசிஞ்சா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள். முழு ஜீரகம் இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல முழு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இதில் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ரசத்தோட மிக்ஸை வந்து ஒரு பெரிய பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைஞ்சிருந்தாலே போதும். கூடவே தேவைக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்ல தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம்.
இந்த ரசம்க்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டியில் வைக்கக்கூடிய ரசத்துக்கு அது ஒரு தனி டேஸ்ட் தான். மேக்ஸிமம் மண் சட்டி இருந்தால் மண் சட்டியிலே யூஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகு, காயப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இது எல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய ரசத்தோட மிக்ஸை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது. சைடில் வந்து கொஞ்சம் நுரையா வந்ததுமே நம்ம வந்து ஒரு கொத்தமல்லி, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு ஆஃப் பண்ணிடணும். சைட் பை சைட் ஃபிஷ்ஷையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். க்ளீனிங் கூட நம்ம உடனே செஞ்சோன்னா ரொம்ப பெரிய வேலையாக தெரியாது. நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணதுக்கும் வசதியாட்டு இருக்கும். உடனே செய்யும்போது வசதியாட்டு இருக்கும். க்ளீனிங் முடிஞ்சதும் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். எவ்வளோ பேருக்கு எந்த காம்போ பிடிக்கும்னு தெரியல. பட் ஃபிஷ் கறியோட அந்த ரசமை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்படி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் இருந்தால் சொல்லவே வேண்டாம், சூப்பரான காம்போ. வின்டர் சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் டே டைம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸோட மந்த் அக்டோபர். ஸோ வந்து மேக்ஸிமம் எல்லா பில்டிங்லேயுமே வந்து பிங்க் கலர் லைட் தான் வந்து இருக்கும். நைட்டு டின்னர் முடிச்சுட்டு எங்கேயாவது வெளியே ட்ரைவ் போகலான்னு யோசித்தோம். ஏன்னா சின்ன பசங்களை வீட்டில் வச்சுட்டு ரொம்பவே கஷ்டம். ஒரே இதில் அடைஞ்சு கிடந்து ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சும்மா வண்டியில் மட்டும் இருந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வந்தோம். அந்த கிளிப்பிங்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வெளியே போகிறதே கிடையாது தான். பையனுக்கு வேண்டி மட்டும் எப்போவாவது ஒருக்க இந்த மாதிரி ட்ரைவ் போகிறது. அதுவும் மோஸ்ட்லி க்ரௌடடான ஏரியாஸுக்கு போகிறதே கிடையாது. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வந்தால் வந்து மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். ரொம்பவே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக அழகான லைட்ஸ், அழகான ட்ரீஸோட ட்ரைவ் போகிறதுக்கு கூட அழகாட்டு இருக்கும். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சுது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.